ஒரு நிமிடத்தில் உயிர் போய்விடக்கூடிய தருணம். ஆனால் அந்த நிமிடத்திலேயே மனிதநேயம் வென்ற ஒரு சம்பவம். பையன் அடித்தாலும் சாப்பிட்றதுலாம் ஒரு நல்ல முடிவா? எப்படி ஹோம் இருக்குது, நிறைய இடம் இருக்குது, புதியோரெல்லாம் இருக்குது. பாளையங்கோட்டை பைபாஸ் அருகே உள்ள ரயில் தண்டவாளம். அங்கு வாழ்க்கையில் விரக்தி அடைந்த ஒரு முதியவர் தன் உயிரை முடிக்க முடிவு செய்து தண்டவாளத்தில் படுத்திருந்தார். தண்டவாள பராமரிப்பு பணியில் இருந்த கீமேன் மீனாட்சி சுந்தரம் கண்களுக்கு பட்டது அந்த உயிர் போராட்டம். ஒரு நொடியும் தாமதிக்காமல் வரவிருக்கும் ரயிலை நினைத்தபடி அவர் ஓடினார். முதியவரை அங்கிருந்து எழுப்பினார், பாதுகாப்பாக அகற்றினார். ஒரு உயிர் ஒரு நிமிடத்தில் காப்பாற்றப்பட்டது. பின்னர் கண்ணீர் மல்க பேசும் அந்த முதியவர், என் மகன் என்னை அடித்தான், உணவும் தரவில்லை என்று தனது வேதனையை பகிர்ந்தார். வாழ்க்கை மீதான நம்பிக்கை இழந்ததால்தான் இந்த முடிவை எடுத்ததாக கூறினார். அந்த வேதனையை உணர்ந்த மீனாட்சி சுந்தரம் அவருக்கு ஆறுதல் கூறினார். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உயிரை விடக்கூடாது, உங்களுக்கு உதவும் இடங்கள் பல இருக்கின்றன என்று நம்பிக்கை விதைத்தார். என்ன பண்ணுதிய? என்ன பண்றாரு? இந்த பக்கம் போங்க. வண்டி வேலை போய் நடக்க முடியலையா? அதுக்கு வண்டி தண்டாளமாக இது நடக்க முடியலாம். அங்கே போகிறோம், எந்திரிங்க. இப்போ ட்ரெயின் வருமா? இப்போ என்ன பிளானில் இருக்காரு? எங்கே வந்திய? சரி, பையன் அடித்தாலும் சாப்பிட்றதுலாம் ஒரு நல்ல முடிவா? எப்படி ஹோம் இருக்குது, நிறைய இடம் இருக்குது, புதியோரெல்லாம் இருக்குது. இப்படியே வந்து உட்காந்துருப்பியா சாவணும்னு சொல்லி? அது நல்லா இருக்காது, சரிங்களா? இப்படி பண்ணக்கூடாதியா, ஏகப்பட்ட இடம் இருக்குது தமிழ்நாட்டில். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போட்டு தூக்கம் அப்படி நிறைய இடம் இருக்கும்போது நீங்கள் இப்போ சாவு ஒரு இதா? இப்போ வாங்க, அது ஏறிப்பாங்க. இதில் நம்ம திரும்புங்க. எப்போவும் தவற பண்ணாதீங்க, மன்னிப்பே கூடாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ நீங்கள் என்ன முடியல வந்தீங்க? அது தவறு தானே. ஐயோ, கும்பிடலாம் கூடாது யாரையும் பார்த்து. உங்கள் வயசு என் வயசு அப்பங்க அடிவாங்க. சார் அப்போ இந்த சம்பவம் ஒரு உயிரை காப்பாற்றியது மட்டுமல்ல, நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தையும் சொல்கிறது. தற்கொலை எதற்கும் தீர்வாகாது. ஒரு நிமிடம் காத்திருந்தால் வாழ்க்கை மாறலாம். இன்று மீனாட்சி சுந்தரம் போன்ற மனிதர்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் இன்னும் நம்பிக்கையுடன் சுழல்கிறது. உங்களுக்கோ உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ இப்படியான எண்ணங்கள் வந்தால் தயங்காமல் பேசுங்கள், அவர்களுடன் உரையாடுங்கள். ஒரு வார்த்தை, ஒரு செயல் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும்.